Welcome to JM Students Edufriend. இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது 12th standard accountancy first chapter sum number 18. Mary does not keep her books under double entry system. From the following detail, prepare trading and profit and loss account for the year ended 31st March 2019 and balance sheet as on the date. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க, Mary does not keep her books under double entry systemனால இது என்னது incomplete records, single entry systemனு அர்த்தம். ஸோ என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேஷ் அக்கௌண்ட் கொடுத்திருக்காங்க. கேஷ் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் brought down இருக்கு. அப்போ இது ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ்னு அர்த்தம். 2 சேல்ஸ், அப்போ இது வந்து கேஷ் சேல்ஸ்னு அர்த்தம். 2 டேட்டாஸ், அப்போ டேட்டாஸ் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ண கேஷ்னு அர்த்தம். பர்ச்சேஸ்னா இது கேஷ் பர்ச்சேஸ். கிரெடிட்டாஸ்க்கு பே பண்ண கேஷ்னு அர்த்தம். வேஜஸ் பெய்டு, சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் பெய்டு, பேலன்ஸ் கேரிட் ஆன்றது க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ். ஸோ கேஷ் அக்கௌண்ட்ல தான் நம்ம அதர் இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துக்க போறோம். அண்ட் இங்க வந்து பார்த்தோம்னா நமக்கு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் ஸ்டாக் இருக்கு. சன்ட்ரி டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் தான் இருக்கு, க்ளோசிங் பேலன்ஸ் இல்லை. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், டேட்டாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம க்ளோசிங் பேலன்ஸை கண்டுபிடிக்கணும். சன்ட்ரி கிரெடிட்டாஸ் இருக்கு, ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் இருக்கு. அண்ட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, கிரெடிட் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க, கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, டெப்ரிசியேஷன் ஆஃப் ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங் பை 10% per annum. இதுதான் சம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி காம்ப்ரஹென்சிவ் சம்ல நம்ம 3 விஷயம் இருக்கான்றதை செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து என்னது, சேல்ஸ் இருக்கான்னு பார்க்கணும், பர்ச்சேஸ் இருக்கான்னு பார்க்கணும், அண்ட் ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கான்னு பார்க்கணும். இந்த 3 இன்ஃபர்மேஷன் இருக்கான்றதை செக் பண்ணணும். ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா நமக்கு கிரெடிட் சேல்ஸும் இருக்கு, கேஷ் சேல்ஸும் இருக்கு, கிரெடிட் பர்ச்சேஸும் இருக்கு, கேஷ் பர்ச்சேஸும் இருக்கு. பட் ஆனா நமக்கு இங்க டேட்டாஸோட க்ளோசிங் இல்லை. அப்போ நம்ம என்ன அக்கௌண்ட் கண்டிப்பா ஓப்பன் பண்ணி ஆகணும், டேட்டாஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியே ஆகணும். ஓப்பனிங் கேபிட்டலும் இருக்கு. ஸோ அப்போ நம்ம டேட்டாஸ் அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்குள்ள போயிடலாம். டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட். ஸோ டோட்டல் டேட்டாஸோட ஓப்பனிங் பேலன்ஸ் எங்க இருக்கு, டேட்டாஸோட ஓப்பனிங் பேலன்ஸ் இங்க நமக்கு 1,30,000. ஸோ 1,30,000 எடுத்து எழுதியாச்சு. பேலன்ஸ் brought down 1,30,000. இப்போ அதர் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம எங்க இருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம கேஷ் புக்னு ஒன்று கொடுத்துருக்காங்களா, அதுல தான் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் எடுக்கணும். கேஷ் புக்ல டேட்டாஸ்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ இது என்ன அர்த்தம், கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டேட்டாஸ்னு அர்த்தம். என்ன அர்த்தம், கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டேட்டாஸ். அப்போ இதை தான் நம்ம கேஷ் அக்கௌண்ட் சொல்லி எங்க எழுத போறோம், டேட்டாஸ் அக்கௌண்ட்ல எழுத போறோம். ஸோ இந்த டேட்டாஸை கேஷ் அக்கௌண்ட்ல பை டேட்டாஸ், இந்த டேட்டாஸ் அக்கௌண்ட்ல பை கேஷ் அக்கௌண்ட் சொல்லிட்டு எழுதிடுறோம். அடுத்தது வேற என்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு இங்க வேணும், டேட்டாஸ் அக்கௌண்ட்ல நமக்கு வேற என்னெல்லாம் வேணும், டிஸ்கவுண்ட் அலவுட் அண்ட் பேட் டெட்ஸ், இதெல்லாம் நமக்கு சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் இங்க இருக்கான்னு கேட்டா எந்த இன்ஃபர்மேஷனும் இங்க இல்ல. இப்போ கிரெடிட் சேல்ஸ் எழுதிடலாம். கிரெடிட் சேல்ஸ் நமக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல கிரெடிட் சேல்ஸ் இருக்கு. இந்த கிரெடிட் சேல்ஸை நம்ம இந்த சைடு எழுதணும், டெபிட் சைட்ல கிரெடிட் சேல்ஸ் எழுதணும் 2,90,000. அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் நமக்கு கொடுக்கல, அப்போ அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ எல்லா இன்ஃபர்மேஷன் எடுத்து எழுதியாச்சு. ஸோ இங்க நம்ம டெபிட் சைட்ல ஆட் பண்ணா 4,20,000. 4,20,000ல இருந்து 3,40,000 மைனஸ் பண்ணா நமக்கு 80,000. இதுதான் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் டேட்டா. ஸோ பேலன்ஸ் கேரிடம் நம்ம க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் கண்டுபிடிச்சாச்சு. மற்றபடி இங்க பார்த்தோம்னா நமக்கு கிரெடிட் பர்ச்சேஸ், கேஷ் பர்ச்சேஸ் எல்லாமே இருக்கு, அண்ட் ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கு. ஸோ வேற எந்த இன்ஃபர்மேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நம்ம டேரக்டா ட்ரேடிங் அக்கௌண்ட் போயிடலாம். ஸோ இந்த புக்ஸ் ஆஃப் மேரி ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st 2019. ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளவு இருக்கு, ஸோ ஸ்டாக்கோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் ஸ்டாக் 1,10,000. அப்புறம் நம்ம வேற என்ன எழுதணும், ட்ரேடிங் அக்கௌண்ட்ல பர்ச்சேசஸ் எழுதணும் இல்லையா. ஸோ பர்ச்சேசஸ், இங்க பர்ச்சேஸ் பார்த்தா 2 பர்ச்சேஸ் இருக்கு, கேஷ் பர்ச்சேஸ் இருக்கு, கிரெடிட் பர்ச்சேஸ் இருக்கு. ஸோ கேஷ் பர்ச்சேஸ் வந்து நமக்கு கேஷ் புக்ல இருக்கு, கேஷ் பர்ச்சேஸ் 1,50,000. கிரெடிட் பர்ச்சேஸ் நமக்கு கீழே அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல கொடுத்துருக்காங்க, கிரெடிட் பர்ச்சேஸ் 1,80,000. ஆட் பண்ணா 3,30,000. நெக்ஸ்ட் வேற என்ன இன்ஃபர்மேஷன், நீங்க மறுபடியும் கேஷ் புக்ல தான் பார்க்கணும். அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எதுனா நமக்கு, ஸோ அங்கே பார்த்தா வேஜஸ் இருக்கு, வேஜஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அப்போ அது நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வரும். ஸோ 2 வேஜஸ் அக்கௌண்ட். வேற ஏதாவது எக்ஸ்பென்சஸ், கேரேஜ், இன்வெர்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம். வேற எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஸோ கிரெடிட் சைட்ல பார்க்கலாம். கிரெடிட் சைட்ல பை சேல்ஸ் அக்கௌண்ட். இங்கேயும் நமக்கு கேஷ் சேல்ஸும் இருக்கு, கிரெடிட் சேல்ஸும் இருக்கு. இப்போ கேஷ் சேல்ஸ்ன்றது கேஷ் புக்ல இருக்கு பாருங்க, சேல்ஸ்ன்னு சொல்லி 3,60,000 இருக்கு, அதான் கேஷ் சேல்ஸ். கிரெடிட் சேல்ஸ் நமக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் 2,90,000. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 6,50,000. அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் எழுதிக்கலாம். கிரெடிட் சைட்ல நமக்கு சேல்ஸும் க்ளோசிங் ஸ்டாக்கும் மட்டும்தான் வரும், வேற எதுவும் வராது. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் வந்து 1,80,000. ஸோ இங்க ஆட் பண்ணா 8,30,000. 8,30,000ல இங்க நம்ம ஆட் பண்ணோம்னா 8,30,000ல இருந்து 5,10,000 மைனஸ் பண்ணா 3,20,000. இதுதான் நமக்கு என்னது, கிராஸ் ப்ராஃபிட்.
ஸோ கிராஸ் ப்ராஃபிட் கேரி டவுன் சொல்லி எழுதியாச்சு அண்ட் டோட்டல் 8,30,000. ஸோ இந்த கிராஸ் ப்ராஃபிட் நம்ம என்ன பண்ண போறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ப்ராட் டவுன் பண்றோம். 3,20,000 ப்ராட் அவுட் பண்ணியாச்சு. இங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல எதெல்லாம் வரணும், அகைன் நம்ம வந்து கேஷ் புக்கை பார்க்கலாம். கேஷ் புக்ல பார்க்கும்போது நமக்கு எதெல்லாம் இருக்குன்னு சொன்னா பர்ச்சேஸ் வராது, கிரெடிட்டாஸ் வராது, வேஜஸ் நம்ம வந்து டேரக்ட் எக்ஸ்பென்ஸ் ட்ரேடிங்ல போட்டாச்சு. சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் நமக்கு எதுல வரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வரும். ஸோ டூ சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் 1,27,000. ஸோ மற்ற எல்லா வேற எதுவுமே அங்கே எக்ஸ்பென்சஸ் கிடையாது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வர அமௌண்ட் எதுவுமே கிடையாது. லாஸ்டா பாருங்க டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க. டெப்ரிசியேஷன் நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வரணும். ஸோ அப்போ டூ டெப்ரிசியேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ல 10% கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்கோட க்ளோசிங் பேலன்ஸ் தான் எப்பவுமே பாருங்க, ஓப்பனிங் பேலன்ஸ் பார்க்க கூடாது. ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் தான் டெப்ரிசியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் 80,000. 80,000ல நம்ம எவ்வளவு டெப்ரிசியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம், 10%. 80,000ல 10% ஃபைண்ட் அவுட் பண்ண 8,000. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க, 10% எங்க கொடுத்தாலும் இட்ஸ் வெரி ஈஸி. கொடுத்துருக்க அமௌண்ட்ல ஒரு 0 கட் பண்ணுங்க, அவ்வளவுதான் 10%க்கான அமௌண்ட். ஓகே, அப்ப 80,000ல 10% 8,000. ஸோ இதுதான், வேற எந்த எக்ஸ்பென்சஸும் இல்லை. ஸோ 3,20,000ல இது ரெண்டையும் ஆட் பண்ண நமக்கு 1,35,000. 3,20,000ல 1,35,000 மைனஸ் பண்ணா 1,85,000. அதுதான் நம்மளோட நெட் ப்ராஃபிட். இப்போ நம்ம அடுத்து லாஸ்டா போட போறது பேலன்ஸ் ஷீட். ஸோ பேலன்ஸ் ஷீட் போட்டுக்கலாம். பேலன்ஸ் ஷீட் as on 31/3/2019 liabilities எழுதியாச்சு, அசெட்ஸ் எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே கேபிட்டல் முடிச்சிடலாம். ஸோ liability சைடில் கேபிட்டல், ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 2,80,000. அதோட ஃபர்ஸ்ட் நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணிக்கலாம். 1,85,000 ஆட் பண்ணியாச்சு. டிராயிங்ஸ் இருந்ததுன்னா மைனஸ் பண்ணணும். இங்க டிராயிங்ஸ் இருக்கா இந்த சம்ல டிராயிங்ஸ் இல்ல. டிராயிங்ஸ் இருந்தா என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணா 4,65,000. மற்ற இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம அப்படியே இங்க இந்த பேலன்ஸ் கொடுத்துருக்காங்களா, ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுல இருந்து பார்த்து எழுதிக்கலாம். நம்ம க்ளோசிங் பேலன்ஸ் தான் பேலன்ஸ் ஷீட்டுக்கு எடுத்துக்கணும். ஓப்பனிங் பேலன்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்க்கு எடுத்துக்கணும், க்ளோசிங் பேலன்ஸ் தான் நம்ம பேலன்ஸ் ஷீட்டுக்கு எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாக் அசெட் சைட்ல ஸ்டாக் 1,80,000. சன்ட்ரி டேட்டாஸ் அங்க கொடுக்கல, பட் ஆனா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். சன்ட்ரி டேட்டாஸோட க்ளோசிங் அமௌண்ட் 80,000. அண்ட் சன்ட்ரி கிரெடிட்டாஸ் லைபிலிட்டி சைட்ல 90,000. ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஃபிட்டிங் அசெட் சைட்ல ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸுக்கு என்ன இருக்கு, டெப்ரிசியேஷன் இருக்கு. ஸோ நம்ம பேலன்ஸ் ஷீட்ல டெப்ரிசியேஷன் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் அமௌண்ட் 80,000ல இருந்து டெப்ரிசியேஷன் வந்து மைனஸ் பண்ணா 8,000 மைனஸ் பண்ணோம்னா 72,000. இப்போ எல்லா இன்ஃபர்மேஷனும் முடிச்சாச்சா அப்படின்னு கேட்டா எல்லா இன்ஃபர்மேஷனும் முடிக்கல. இன்னும் என்ன ஒரே ஒரு விஷயம் பாக்கி இருக்குன்னு சொன்னா, இந்த கேஷ் புக்ல க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு அசெட் தானே. ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷை கொண்டு வந்து நம்ம எங்க எழுதணும், அசெட் சைட்ல கண்டிப்பா எழுதணும். இது எழுதுனா உங்களுக்கு டேலி ஆகாது. ஸோ அந்த கேஷோட க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, பேலன்ஸ் கேரி டவுன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 2,23,000. இதை நம்ம அசெட் சைட்ல கொண்டு வந்து கண்டிப்பா எழுதணும். ஸோ கேஷோட பேலன்ஸ் 2,23,000. ஸோ இப்போ நம்ம both the sides add பண்ணா நமக்கு சேம் அமௌண்ட் வரும், 5,55,000 and 5,55,000. ஸோ இதோட இந்த சம் முடிஞ்சது. தட்ஸ் இட். தேங்க்யூ.